சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். அவர் யாரை வேணால் கேஸ்ட் பண்ணியிருக்கலாம், புதுசுன்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் என்னை நம்பி கொடுத்தாரு. கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது பண்ண போது. அதெல்லாம் போய் சொல்ல செம்மையா இல்லை நான் மிரண்டேன் ஆக்சுவலாக. ஒரே டேக் ஃபர்ஸ்ட் டேக் ரெண்டு திறமசாலிக்கு நடுவில் நடக்கிற விஷயம். ஒரே டேக்ல நான் ஆக்சுவலாக என்ன பண்ண நடிக்கிற ஆக்டர் ஆனால் அசிஸ்டன்ட் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நான் அசிஸ்டன்ட் நினச்சிட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸு வந்து அழுக்காதான் இருந்துச்சு, கிழிஞ்சதாக இருந்துச்சு. எனக்கு போட்ட மேக்கப்பும் கறி போட்டுலாம் பிளாக்லாம் போட்டு தான் பண்ணாங்க. நான் நடித்த இடங்கள், நான் வந்த இடங்கள், இல்லை கதை எல்லாமே என்னென்னா எனக்கு நிஜமான குப்பையை அழுனாரு. நீங்கள் வந்து ரஞ்சித் சார் படங்களில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா, இல்லை அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண இந்த படம் சார் பார்த்தார். என்ன சொன்னார்? அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான படம் தான். இது ரொம்ப முக்கியமான படம். அது திருட்டு பையன் சொல்கிறாங்க, குப்பைக்காரி புள்ளன்னு சொல்கிறாங்க. எல்லாமே லைவாக போயிட்டு இருக்கும்போது அது என்ன அதில் பயங்கர ஒரு சூப்பரான கூஸ்பம்ப்னா வந்து நாங்கள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரோ தெருவில் நடந்து போனவங்களாம் பார்த்துட்டு உண்மையாலுமே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அடித்தடி ஒன்று நடந்துகிட்டு இருக்க மாதிரி, ஏமா அவனை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க, கேமரா ஒரு தூரத்தில் இருக்கு, அவங்களுக்கு தெரியல ஏன் இந்த புள்ளைய போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படி. என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடு ஆயிடுச்சு. 40 days வந்து கேட்டிருந்தோம். 36 நாளில் அவங்களுக்கு முடிச்சாச்சு. அந்த 40 நாளுக்கு அவங்க கேட்ட சம்பளம் வந்து 13 லட்ச ரூபா. எல்லா சம்பளம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 13 லட்ச ரூபாயே நமக்கு கொடுத்தாச்சு. எல்லாருமே அவங்க கணக்கு முடிச்சாச்சு. அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ப்ரொடியூசர்கிட்ட இருக்குது. எல்லாமே வெயிட் பண்ணி தான், எதுவுமே பிளாக்மெயில் பண்ணல. எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ அக்கௌண்ட்டில் தான் பண்ணியிருக்கு. எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இல்லை ஒரு டைரக்டராக உங்களுக்கு வந்து உங்கள் படத்தில் நடித்த ஒருத்தவங்க வரல, ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது எப்படி? அது ரொம்ப கஷ்டமாக தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு முதல் படம் வந்து ஒரு ப்ரொடியூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதை பிடிச்சி இங்கே வந்து உட்காந்து ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம படுற இந்த இடத்துக்கு வந்து உட்காரது கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட நாற்கர போர் படத்துடைய டீம் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே சார், முதல் கேள்வி உங்ககிட்ட தான். நீங்கள் வந்து படங்களை நடிச்சிருக்கீங்க, இப்போது டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது டைரக்ட் பண்ணோம், அந்த இதில் தான் வந்தீங்களா? வந்தது டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான். அது போய் சொல்லாது உண்மை இல்லை நடிக்கணுன்ற அப்படி அந்த மாதிரிலாம் வரல. இயக்கத்துக்கு தான் வந்தது. அது தற்செயலாக அமைஞ்சது. அந்த கேரக்டர் நடிக்கிற பையன் சம்பளம் நிறையா கேட்டான்னு சொல்லிட்டு என்ன நடிக்க வச்சிட்டாங்க. ஓகே, அது அந்த மாதிரி தான் அமைஞ்சது. ரெண்டாவது நான் ஒர்க் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து கேமரா பேஸ் கொண்டுக்கிட்டா நீ ஏதாவது ஒன்று பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ண வச்சுருவாங்க. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் ஒரு ரோல் இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். அந்த மாதிரி தற்செயலாக அமைஞ்சது தான். நடிப்பு தற்செயலாக வந்தது, ஆனால் வந்தது வந்து டைரக்ஷன் மூலம் தான். ஓகே சார். இப்போ ஒவ்வொரு டைரக்டருக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்கும், நம்ம படம் பண்ணால் இப்படி தான் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் என்ன செட் பண்ணி வச்சுருக்கீங்க? அப்படி எதுவும் செட் பண்ணல. ஆனால் எல்லா படத்துலையும் சமுதாய கருத்து, சமுதாய அக்கறை இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் மணிவண்ணன் சார் மாதிரி தான் எல்லா ஜானர்லேயும் படம் பண்ணணுன்னு இருக்கேன். ஆனால் எல்லா ஜானரில் படம் பண்ணாலும் அதில் ஒரு காட்சி, ஒரு வசனமாவது சமூக அக்கறையில் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய அது நான் எனக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டது தான். அது கண்டிப்பாக இருக்கும். எல்லா படத்துலேயும் சமுதாய அக்கறை உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது அந்தந்த தேதியில் நடக்கிற விஷயங்களாகட்டும், இல்லை காலங்காலமாக நம்ம உடைக்கணும்னு நினைக்கிற விஷயமாகட்டும், ஏதாவது ஒன்று அந்த இதில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நாற்கர போர் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, அதாவது ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து மேல வரணும், அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், அவங்கள வந்து தாழ்த்திக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து அது சொல்ல வருது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இது எந்த மக்கள் கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறீங்க நீங்க அதிகமா? இல்லை எல்லாருமே இதை பார்க்கணும்ல. இது தூய்மை பணியாளர்ன்றது வந்து ஒரு சாரரை வந்து கனெக்ட் பண்ணது கிடையாது. பாமரன்லேருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாருக்குமே அவனுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டது என்னென்னா குப்பை, அந்த கழிவுகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் இது எல்லாருக்குமான படம் தான். இது குறைந்தபட்ச அன்பு, குறைந்தபட்ச மனிதநேயம் எல்லாருக்கும் இருக்கணுன்றது தான் நம்ம. ஓகே சார், இந்த படத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம ஹீரோ பற்றி பேசிதான் ஆகணும். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து எப்படி இதில் ஜாயின் ஆனீங்க? எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவரு காஃபி வாங்கி கொடுத்ததுனாலயா? நீங்க சொல்லுங்க சார், எப்படி இதுல வந்து ஜாயின் ஆனீங்க? இல்லை ஆக்சுவலி வெற்றி படம் பண்ணுறாருன்னு தெரியும் எனக்கு. அதில் எனக்கு காதுக்கு என்ன வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் மூவி, ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு செஸ் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு படம் ஒன்று
பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் கதை, அவங்க அந்த ஃபேமிலியை சார்ந்த ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி கதை வந்துச்சு எனக்கு. வெற்றி என்கிட்ட சொன்னாப்புல, மாமா இந்த மாதிரி நீ பண்ணுறியா, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே கேட்குற மாதிரி ஒரு சம்பளம் ஒன்று கேட்போம்ல, அதை நம்ம கேட்டோம். அது தயாரிப்பு நிறுவனத்துக்கு போகும்போது அவங்க அது ஒரு டிஸ்கஷனில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் டேஸ்ன்னு தள்ளி போயிட்டே இருக்கும்போது அது ஒரு டிஸ்கஷனில் இருந்துச்சு. ஒரு டிலே ஆச்சு, எனக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 1 மந்த் கிட்ட ஆச்சு. நானும் எதுவும் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு வச்சு அப்புறம் வெற்றி லொக்கேஷன் பார்க்கட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தாப்புல. இந்த ஹீரோ இடம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்திருக்கு போல, அது எனக்கு தெரியாது. ஒரு நாள் திடீர்னு ஒரு காலையில் ஒரு 4 மணி 4:30க்கு ஒரு ஃபோன், திடீர்னு ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாரு. என்ன ஏன் வெற்றி படத்தை ஏன் கன்ஃபார்ம் பண்ணல? இல்லை அது வெற்றி கேட்டாப்புல நான் சொல்லிட்டேன், இன்னும் எனக்கு கால் எதுவும் வரல, நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன், கால்லாம் வர நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டார். சரி பண்ணலாம், அது வந்து ஒரு தூய்மை பணியாளர் பற்றின கதை, அது ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு. எனக்கு கதை என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. வெற்றி இந்த மாதிரி கேட்டாப்புல அவ்வளோ சொன்னேன். அது தூய்மை பணியாளர் அவங்கள பற்றின கதைனா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் சொல்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு நான். அப்புறம் அது ஒரு 5 மணிக்கு வெற்றி ஃபோன் பண்ணிமாமா இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் லொக்கேஷன்லாம் பார்த்தாலும் பேச முடியாமல் போயிடுச்சு, அதான் சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சொன்னாப்புல ஆட்டாடி சொன்னார், நம்ம பண்ணலாம். நீ என்ன எனக்கு ஒரு ஒன்லைன் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் என்னோடய போர்ஷன் என்னன்னு சொல்லிட்டுனே அப்புறம் சரி ஆஃபீஸ் போவோம் சார். ஆஃபீஸ் போனேன், என்னோட சீன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு, ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு தூய்மை பணியாளர் நடிக்கிறேன் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அது ஒரு சேலஞ்சான ஒரு கேரக்டராக இருக்கும் நம்மளுக்கு, அண்ட் ரொம்ப ஒரு ஆத்மாத்மா நடிக்க முடியும் அந்த கதாபாத்திரம் நம்ம. அதனால் அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை, சம்பளத்தை பற்றியும் பேசலை, எதுவுமே பேசலை. எப்போ ஷூட்டிங் என்னைக்கு வரணும் சொல்லுமாம்மா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது முதற்பட இயக்குனராக எனக்கு எப்போவுமே நான் ரொம்ப கனெக்ட் ஆகிடுவேன். அவங்க கூட பணியாற்றுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் தொடர்ந்து அது எனக்கு அமையறது அப்படி அமையும், நானும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவேன், அவங்க கூட எல்லா கூடயும் க்ளோஸ் ஆகிடுவேன். அப்படி வெற்றி கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போய் ஷூட் ஆரம்பிச்சது, அப்படி இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப டெடிகேஷனான கலைஞர், இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது, கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா இருப்பாங்க, டெடிகேஷன் இருப்பாங்க, ஆனால் அந்த கதைக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணணுமோ அதை 200% பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அப்ப அடுத்த படத்துக்கு சாரே போட்டுடலாம். அடுத்த படம் நான் தான் சொல்லியிருக்கேன், பெரிய ஹீரோ வச்சு நல்லா சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே சார். ஆனா வந்து நீங்க முதல் படம் பண்றீங்க, பொதுவா வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்றாங்கன்னா வந்து இப்போ கமர்ஷியலா போகலாம், நம்ம கொஞ்சம் கலெக்ஷன் காட்டலாம், ஸோ அந்த மாதிரி தாட்லாம் இருக்கும். நான் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல, ஒரு சிலர் யோசிப்பாங்க. நீங்க அப்படி போகாம ஒரு சோசியல் படம் எடுக்கணும், ஒரு மெசேஜ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதை எடுத்தது அந்த ஸ்டாண்ட். இல்லை மேடம், இது கமர்ஷியல் ஸோ மெசேஜ் அப்படின்றது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எதுவுமே ஒரு கமர்ஷியல் படம் தான், அது வியாபாரத்து ரீதியான வெற்றி பெறக்கூடிய படம் தான் அது. நம்ம கமர்ஷியல்ன்றதை வந்து பாட்டு டான்ஸு அப்படின்றத பிரிக்கிறத விட்டுட்டு நம்ம அதில் இருக்கிற சுவாரஸ்யங்கள் வந்து கரெக்டாக இருந்தாலே அது கமர்ஷியல் தான் நான் நினைக்கிறேன். அது நம்ம கமர்ஷியல்னால் பாட்டு ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அது கதைக்கு நேர்மையாக கதைக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக அடுக்குனாலே அது கமர்ஷியல் தான். அது இந்த படமும் அந்த மாதிரி ஒன்று தான் இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல எமோஷனாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சினிமாத்தனம் கண்டிப்பாக இருக்கும். இதில் வியாபார ரீதியான படங்கள் தான் இது, கண்டிப்பாக இது அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக சார். ஏன்னா எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து என்ன மக்களுக்கு தேவைப்படுதுன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம அழகாக ஜோடிச்சு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து நம்ம அப்படியே ராவாக கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அதையும் ஒரு சின்ன இதாக அழகாக ஜோடிச்சு கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இது. கண்டிப்பா சார். இப்போ படத்தை பத்தி நம்ம பேசுறோம். ஸோ மியூசிக் டைரக்டர் சார், உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து இப்போ படத்துல ஜாயின் ஆனது எப்படி, அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க. வெற்றி வந்து முன்னாடி எனக்கு தெரியும். அப்புறம் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி படம் பார்த்துருங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் டிசைட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படி தான் நான் படத்துக்குள்ளே வந்தேன். நண்பராக தெரியும். அதுக்கப்புறம் அவரோட முதல் படத்தில் நானும் வரேன். எனக்கு அது முதல் படமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பா. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, சந்தோஷ் நாராயண் சார் கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் அஃபிஷியலாக உங்களுடைய முதல் படம் இது இல்லையா? ஸோ அவர்கிட்ட வந்து காட்டினீங்களா நீங்க மியூசிக்? சார் வந்து டீசரும் ட்ரெய்லரும் பார்த்தாரு. ஒரு சாங் ஒன்று கேட்டார். கேட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி என்னை வந்து விஷ் பண்ணார். ஓகே. பர்சனலாக விஷ் பண்ணார், பிளஸிங்கும் பண்ணார். ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே சார். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பிகாஸ் நீங்க பண்ண முதல் படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி அது சொல்ல முடியாது. இதுக்காக தான் வந்தோம். அதில் ஃபஸ்ட்டு படியில் ஏறி நிற்கிறோன்னும்போது ஒரு சந்தோஷம் வருது. ரெண்டாவது எனர்ஜியும் பொறுப்பும் அதிகமாக இதை விட அடுத்து இன்னொரு படி ஏறணுன்ற ஒரு இது வருது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பாரு இல்லையா அவரு? தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஸ்டோரி கேட்கும் பொழுது? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் பண்ணோம் அப்படின்றப்போ அது எப்படி? நாற்கர போர் படம் வந்து மற்ற படங்கள் மாதிரி நம்ம வந்து மியூசிக்காக அணுகிட முடியாது.
இது வந்து திரைக்கதைக்கு ஏற்ற ஒரு மியூசிக் தான் அதில் பண்ணணும். அப்போ தான் அது ஜனரஞ்சகமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு வாழ்வியல சொல்கிறதுனால நம்ம நம்ம வந்து மற்ற படங்கள் மாதிரி ஒரு இன்ட்ரோ சாங்கு, ஒரு மியூசிக், அப்புறம் இன்னொரு அந்த மாதிரி ஜென்ரலாக பண்ணல அந்த படத்துக்கு. ஏன்னா சுத்தமாக வேற திரைக்கதை, வேற ஒரு வாழ்வியல பண்ண விடலை சொல்லணும். வேறல்ல அதையும் சொல்லிடு. ஆமா. பண்ண விடலை அதையும் சொல்லு. அவன் கூடயே இருந்து நண்பா அது வேணாம். கையை பிடிச்சிக்கிட்டு வாசினா எப்படி வாசிப்பாப்ல. நண்பா அது ஆமா. வேணாம். நண்பா அது வேணாம். அது 7 நாள் பண்ணோம். டோட்டல் ஸ்கோரும் 7 நாளுமே கூடவே டைரக்டர் தான் சார் வந்து இருந்தாரா? கூடயே இருந்தாரு. ஓகே. கூடயே இருந்து அவரு கூடயே இருந்தார் மீன்ஸ் அவருடைய இன்புட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக தினேஷ் ஒன்று ட்ராக் பண்ணிட்டு இருப்பாப்ல. பண்ணிட்டு இது வெற்றிக்கு அனுப்புவாப்ல. தினேஷ் அது சூப்பர்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார். வெற்றி வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு அனுப்புவாப்ல. எப்படி கேளுமா அப்படின்னுவாப்ல. கேட்டு நல்லா இருக்காமாம்மா அனுப்புவாப்ல. நான் நல்லா இருக்குன்னு சொல்றது நல்லா இல்லைன்னு சொல்ல அப்படியே அமைதியாக இருப்பேன். ஆமா கொஞ்சம் ஏதாவது மாற்றலாம்ல. சரி என்ன மாற்றலாம். சொல்றது இப்ப நான் அதான் மாதிரியா? இல்லை மாற்றலாம். நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல ஏதாவது லைட்டாக ஒரு கரெக்ஷன் இருக்குல்ல. ஆமாம் கரெக்ஷன் இருக்கு. ரைட்டுமா ஓகேவாம்மா. உடனே நம்ம அது ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாப்ல வெற்றி. நல்லா இருக்கு நல்லா இல்லை நீங்கள் ஏதாவது மாற்றலாம் முடிவு பண்ணி வச்சிருப்பாப்ல. நம்ம ஆன்சரே சொல்ல வேண்டாம். ஆனால் அது கரெக்டாக இருக்கும். எனக்கு அதே தான் சொல்ல வருவோம். அதே தான் எனக்கும் அந்த இடத்துல லைட்டாக மாறினா தினேஷ்க்கும் அந்த மார்க் பண்ணி தான் கொடுத்துருப்பாப்ல. ஏன்னா எப்படி தான் கரெக்ஷன் வரும்னு தெரியும் தினேஷ்க்கு. அதாவது தினேஷ் கரெக்டாக மார்க் நண்பா இதை நானே மார்க் பண்ணி வச்சேன் நண்பா. இது ஒரு பிளே ஒன்று நடந்துட்டு ஆமா அது இருக்கு. அப்படிதான் எனக்கே ஓகே. தெரியும். அது ப்ரெசென்ட் பண்ணும்போது இதுல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அல்லது வந்து இது இன்னொன்று இருக்கும்னு தெரியும். உதாரணத்துக்கு அதில் அவங்க ஹீரோயின் மேம் வந்து ஏதோ பயங்கரமான டயலாக் பேசிட்டு வெளியில வரணும். நான் வந்து என்ன பண்ணேன், பயங்கர மாஸா பண்ணிட்டேன். நான் வந்து ரஜினி தளபதி அப்படி. மாதிரி ஒன்று பண்ணிட்டேன், மாஸ் அந்த ஆ. மாதிரி. ஏன்னா அவங்க தான் ஹீரோயின் அந்த மாதிரி ம். பண்ணிட்டேன். வெற்றி வந்து வெற்றி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் வந்து இல்லை இது அதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லி மாற்றணும். அதுக்கப்புறம் ஓகே, அப்பதான் ஓகே. எனக்கு புரிஞ்சுது என்ன இது ம். என்ன மாதிரி. ஏன்னா ஓவர் டூவாகவும் இருந்துடக்கூடாது. ம். ஒரு எளிய மக்கள் அவங்க பேசுகிற கண்டென்ட் தான் முக்கியம். அதுக்கு என்ன பூஸ்ட் பண்ண முடியுமோ மியூசிக் எமோஷ்னலாக எவ்வளோ வந்து பூஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணும். லிமிட்டடாக இருக்கணும்ன்ட்டு அந்த ரெகுலேட் பண்ணது வந்து வெற்றி வந்து அவ்வளவுதான். நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அதனால நல்லாவே வந்திருக்கு ஸ்கோரு. மீதி நீங்களும் மக்களும் பார்த்துட்டு தான் சொல்லுங்க. கண்டிப்பா சார். நாங்களே கேட்டோம். நல்லா இருந்தது தேங்க்யூ ஸோ மியூசிக் மச். ரொம்ப. சார் இப்போ நீங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமா அது? ஆமாம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அண்ணன் எனக்கு அங்கே பழக்கம். அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அவர் ஆஃபீஸ் போட்ட பிகினிங்கில் ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தாரு. போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குடா. அவர் யாரை வேணால் கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். புதுசுன்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் என்னை நம்பி கொடுத்தாரு. கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது பண்ணும்போது எல்லாமே. அதெல்லாம் போய் சொல்ல செம்மையா இல்லை நினைச்சேன். இல்லை அப்படியா? நான் மிரண்டேன் ஆக்சுவலா. ஒரே டேக் ஃபர்ஸ்ட் டேக். ஒரே டேக்கில் அப்படிதான். ஓகே. நான் ஆக்சுவலா என்ன பண்ண நடிக்கிற ஆக்டர் ஆனா அசிஸ்டன்ட் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நான் அசிஸ்டன்ட் நினைச்சிட்டேன். அப்புறம் தெரியும் அவன் நடிக்க வந்திருக்கான்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். டக்குன்னு ஒரு நாள் ஒரு ஸ்பாட்ல நிக்கிறான் ஷாட்ல ஒரே டயலாக் ஒரே ஷாட்ல என்னம்மா இவன் ஆக்டரா இவன் அப்படின்னா அவன் என்னன்னா இல்ல அவன் ரிஹர்சல் எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருந்தான். இல்ல இருந்தாலும் ஸ்பாட்ல நல்லா பயங்கர ஸ்பான்டேனியஸா இருக்கு. சரியான ஒரே டேக்கில் ஓகே. நல்ல நடிகன் ஆக்சுவலா. ஒரு நல்ல ஓகே. நீங்க நடிகன் நல்ல actually. நடிகர். தைரியமா ஆமா, சொல்லுங்க. நல்ல அப்போ. நடிகன் ஆக்சுவலா. அந்த மாதிரி நான் வந்தது இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அது ஆ. கண்டிப்பாக அண்ணன் தான் அவர்தான் காரணம். காரணம். பயங்கர கைடன்ஸ். இன்னொன்னுன்னா அது பயங்கர ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர். இவரும் ஸ்பாட்டில் இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆமா. அந்த மாதிரி பண்ணுங்க ஓகே, அந்த ஓகே. மாதிரி அப்படி. ஏன் தெரியும் நான் உண்மையாலுமே என்னன்னா இது ஒரு அசிஸ்டன்ட் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் மட்டும் பேட் வச்சு நிற்பாரு. அப்புறம் இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படி இருப்பாரு. அதே போல ஷூட்டிங் ஸ்பாட்லயும் டே அடுத்த சீன் பார்த்து நான் நினைப்பேன் இவர் டேரக்டர் ஏதோ கண்டினியூட்டி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சா அடுத்த சீன் ரெடியாக வச்சிருக்காரு நடிக்கிறதுன்னு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓகே. அதான் இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு கைட் பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா பயங்கர பதட்டமாக இருக்கும். ஒரு சீன்லலாம் வந்து ஒரு ரேஞ்சில் வந்து நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் லிங்கேஷனை வந்து ரேஞ்ச் இல்லைன்னு சொல்லி போவாதடா நீ பக்கத்துலேயே இரு. திடீர்னு ஆங்கிள் மாறும்போது நீ இருக்க அப்படின்னா உன்னை சேர்த்து கமிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னார். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை சரியாக பண்ணணுன்றது மட்டும் இருந்தது. அதனால நம்மளால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு தான் கண்டிப்பா நாங்க பார்த்துட்டு சொல்றோம். நீங்க தான் நல்ல நடிகர் அவங்களே சொல்லிட்டாங்களே. டைரக்டர் சாரே சொல்லிட்டாரு. அதுக்கு மேல என்ன? அது ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருக்காது. ஆ. அது நார்மலாக நம்ம ஒரு இது மாதிரி ட்ரிப் போன மாதிரி இருக்கும். இப்ப ஜாலியா இங்க இருக்கீங்க. அந்த மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஃபீல் தான் இருக்கும். குடும்பத்துல இருக்கு. எல்லா நாளும் ஆமா. எங்க வீட்டு எல்லா நாளும் கார்த்திகை. இல்லை உண்மையாலுமே சொல்லணும்ல அப்படியா? குடும்பத்தில் இருக்கிற ஃபீல் லிட்டரலா. அதனால தான் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் படம். எப்பயும் ஒரு கருத்து விவாதம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த டைலாக் வச்சுக்கலாமா இது வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆரோக்கியமான இது இருக்கும். சம்டைம்ஸ் இந்த டைலாக் இந்த இடத்துல பொருத்தமாக இருக்குமா மாமான்னு கேட்டு அதை மாற்றினா கூட அது சரியாக இருந்தது அந்த இடத்துல. அது
ஓ இப்போ அவங்க சஜஷன் சொன்னா கூட நீங்க அதை அக்செப்ட் ஏன்னா பண்ணிப்பீங்களா? அவர் அந்த சிந்தனையில் அது இருந்துச்சு ஆக்சுவலா. ஆ, அது 2 okay. பேர்கிட்டயுமே அது இருந்துச்சு. 2 பேருமே ஒரே வேவ்லெட்ல பொலிட்டிக்கல் ம். வியூல ஓரளவுக்கு ஒரே வேவ்லெட்ல தான் இருந்தோம். ஆ. அப்போ ஏதாச்சும் ஒரு மாதிரி ஃபாஸ்டா நம்ம எழுதும்போது ஏதோ ஒரு சில வார்த்தைகள் மாறி இருக்கும்போது மாமா இந்த வார்த்தைங்க வராம நம்ம வேற வார்த்தை போடலாம் வந்து நான் சொல்லி காட்டுவேன், இல்லை நடிச்சு காட்டுவேன். எப்படி மாமா எனக்கு பண்ணி காட்டணும், நான் பண்ணி காட்டும்போது ஓகே மாமா அப்போ இந்த வேர்டே போயிடலாம், இல்லை இந்த லைனை சென்டரில் போட்டு ஃபர்ஸ்ட்ல போட்டு போகலாமா, ஓகே மாமா அது பண்ணி காட்டு, அது எல்லாமே பண்ணி காட்டல சொல்லி காட்டணும் போது அது கரெக்டாக அந்த இடத்துக்கு அமைஞ்சதுன்னா அந்த டிஸ்கஷனுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாப்புல வெற்றி ஆக்சுவலாக. ஓகே மாமா அப்படின்ற மாதிரி போச்சு நிறைய இடங்கள். நாங்கள் இப்போ நீங்க வந்து தூய்மை பணியாளர்களா வந்து அதுல வந்து நடிச்சிருக்கீங்க. பட் ஒரு சிலர் ஹெசிடேட் ஆவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சா? இல்ல வந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க? அவங்கள மாதிரி நீங்க நடிக்கிறப்போ ஒருத்தரை வச்சு நம்ம ரெப்ரஸ் பண்ணி நடிக்கிறப்போ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு நீங்க learn நான் லேர்ன் எதுவுமே பண்ணல. நான் அவங்கள நான் பார்க்குறேன் பழகுறேன்ல, நான் திறந்து அவங்கள பார்த்துட்டு பழகிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் வானத்துலேருந்து குதிக்கல. அது அப்படி பேசவும் கூட அப்படி 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 ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தவும் முடியாதுல்ல. ஸோ தினம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு இருந்தேன். என் வீட்டில் நான் தான் குப்பை அள்ளிக்கிட்டு இருக்கேன், நான் தான் வீட்டை போயிருக்கிறேன். அதனால அது யூனிஃபார்ம் போட்டு அவங்க பண்ணுறாங்க, நான் யூனிஃபார்ம் ஆனா அது பெரிய விஷயம். நம்ம வீட்டு குப்பையை நம்ம அள்ளும்போது பெருசா ரொம்ப இருக்காது. பெரிய விஷயம். அவங்க நம்ம எல்லாரோட குப்பையும் நான் சேர்த்து ஒன்றுத்துல அள்ளுவாங்க. ரொம்ப தெளிவாக இப்போ வரைக்கும் இங்கே எங்கேயுமே நான் அதை சொன்னதில்லை. ம். முதல் நாள் நான் இந்த கதையை கேட்டதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் வேற ஒரு இடத்துல இருந்து நான் அதை யோசிக்கவே இல்லை, அந்த வார்த்தையை பயன்படுத்தவும் கூடாது, சிந்தனை அளவு கூட நான் வந்துடக்கூடாது இடத்துல ரொம்ப நான் தெளிவாக இருக்கேன். அந்த ஸ்பாட்ல இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ் வந்து அழுக்காதான் இருந்துச்சு, கிழிஞ்சதாக இருந்துச்சு. எனக்கு போட்ட மேக்கப்பும் கறி போட்டுலாம் பிளாக்லாம் போட்டு தான் பண்ணாங்க. நான் நடித்த இடங்கள், நான் வந்த இடங்கள், இல்லை எல்லாமே என்னன்னா எனக்கு நிஜமான குப்பையை அள்ளினாரு. அது எல்லாமே ரொம்ப அந்த சாக்கடைக்குள்ள தான் நாங்கள் நடந்தோம். அது நிறைய விஷயங்கள் வரல படத்துல நாங்கள் எடுத்துட்டோம். பட் அது என்னன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு எங்கேயுமே இது பண்ணிக்கவே இல்லை. அது அனுபவிச்சு அது இன்னும் நம்ம எவ்வளோ இது பண்ணோம் அவ்வளோக்குள்ள இன்வால்வ் ஆனால் மட்டும் தான் பண்ண முடியறதுலாம் நாங்கள் எல்லாமே பண்ணோம். அது சூப்பராக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒவ்வொரு சீனும் நடித்து முடிக்கும்போது அந்த டைலாக்லாம் எழுதின டைலாகை பேசி முடிக்கும்போது அந்த அப்படி போயிட்டு வரும், ஒரு பெயின் ஒன்று போயிட்டு வரும். என்ன இப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம கூட இருக்காங்கன்ற ஒரு பெயின் ஒன்று வந்துட்டு போகும். அதை நம்ம கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுறது மட்டும் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கேயுமே நம்ம ஒரு ஹீரோவாவோ இல்லை ஒரு ஆர்டிஸ்டாவோ தெரிஞ்சிடாமல் அவங்களா நம்ம பிரதிபலிக்கணும், அவங்கள நம்ம கரெக்டாக அவங்களுக்கு காட்டணுன்றதுல மட்டும் நான் கொஞ்சம் மெனக்கிட்டுக்கிட்டே இருந்தேன். பார்ப்போம் ஸ்க்ரீனில் அது என்ன வந்திருக்குன்றதுல பார்ப்போம். இல்லை 200% அது அந்த கேரக்டர் தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட அவர் நடிகர் அப்படின்லாம் தெரியாது. இயல்பாக அந்த கதாபாத்திரமாக தான் இருப்பார் எல்லா இடத்துலையுமே. அதேமாதிரி ஒரு மனைவி கிட்ட காட்டுற அந்த காதல், அன்பு, அக்கறை அங்கேயுமே வந்து ஒரு 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 உண்மையான கணவன் மனைவி மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும். ஒரு இடத்துல இவரை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துலையும் வந்து 2 பேருக்கான எமோஷன்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு 200%. 100ல 200 கொடுத்துட்டாரு நம்ம இல்லையா? ஸோ இப்போ நீங்க வந்து ரஞ்சித் சார் படங்கள்ல கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண இந்த படம் சார் பார்த்தார். என்ன சொன்னாரு? அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப முக்கியமான படம்டா இது அப்படின்னா. ரொம்ப முக்கியமான படம் அது, நல்லா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரா நீ இப்படி ஒரு அட்டன் பண்ணது வெற்றி கூட தான் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் டைரக்டரா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணது வந்துட்டு ஒரு சேலஞ்ச் அண்ட் வாழ்த்துக்கள் அப்படின்னாரு அவர். உங்க கேரியர்ல இது எப்படி உங்களுக்கான படம்? ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன், தொடர்ந்து நல்ல படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னொரு நல்ல படம் நடிச்சிருக்கேன். அண்டு அது இந்த மாதிரி கதாபாத்திரம் நடிக்குது எனக்கு என்னன்னா, எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு என் வாழ்வியல் சார்ந்த கதாபாத்திரம் வச்சா எனக்கு உடனே பிடிச்சிரும். அது கதையை கூட நான் யோசிக்க மாட்டேன். அந்த கதாபாத்திரம் பிடிச்சுன்னா டக்குன்னு ஒத்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அது. அதனால இது வந்து லைன் சொல்லும்போதே இதுதான் கேரக்டர்னுமே பிடிச்சி. அவர் கதை படித்த உடனே இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு. மாமா பண்ணலாம் மாமா, வா மாமா. அவர் வெற்றினோடனே இன்னும் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீட் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே. ஆனால் நீங்கள் அது ஒரு பெரிய சம்பளம் வாங்க அப்படின்னா போக மாட்டார். கதை பிடிக்கணும். அப்படியா சொல்றீங்க? அப்படியா? இல்லை கொஞ்சம் அது நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் அது கொஞ்சம் ரொம்ப பண்றதுல கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சம்பளத்தை பத்திலாம் யோசிக்க மாட்டேன், போய் விழுந்துருவேன். நான் அங்கேயே என்னையே நான் அர்ப்பணிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அப்படி இல்லைன்னா என்னன்னா பண்ணிதான் ஆகணும்னு மனசுக்கு தோணிடுச்சுன்னா அதை நான் டேரக்டரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி மாற்றி பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆமா ஆமா ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த கதையில நம்ம இருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? கண்டிப்பா. எல்லாத்தையுமே உண்மையா பண்ணுவார். அதாவது டூப்லாம் இல்லை, கீழே விழுகிறதாட்டும் சரி எல்லாமே ஒரு 6-7 வாட்டி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு உங்க வர்க்க பார்த்து. இல்ல உண்மையை சொல்லணும்ல, நம்ம இம்ப்ரெஷன் தள்ளி அவ்வளவு உழைச்சிருக்காரு படத்துக்கு. கீழே விழுகும்போதெல்லாம் இந்த இடம்லாம் அப்படி செம்மடி விழுகும், அப்படி விழுகணும். பின்னாடி கை கட்டிட்டு விழுகணும். ஒரு 6-7 டேக் போச்சு. ஆனா கீழே ஏதாவது புல் ஏதாவது போடலாம், இல்லை வைக்கோல் ஏதாவது போடலாம் அப்படின்னா வேணாம் நான் பண்றேன் அப்படின்னு.
ஒரு 5-6 தடவை போச்சு. ஆனால் அது என்னால எல்லாருக்கும் பிரச்சனை, அதான் பிரச்சனை. நான் விழுந்தனால தம்பியும் விழணும். ஓ என்ன நினைச்சீங்க அந்த டைம்? ஏன்னா எல்லாருமே லைவா பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டோம். அந்த இடத்துல பெட் எல்லாம் போடக்கூடாது, போடவே முடியாது. கேமரா வச்சா பெட்டு தெரியும். அது லைவா பண்ணி ஆகணும் அந்த இடத்துல. அப்புறம் வைக்கோல்ல உருளணும். அதுக்கப்புறம் உடம்புலாம் அரிக்கும் பயங்கரமா. நீங்க நினைச்சீங்களா யூ கோ மேன் வை மீன்லாம்? ஓகே. சோ எல்லாருமே அந்த மூட்ல இருந்தோம். என்ன பாத்துக்கலாம். ஆமா, அந்த இடத்துல இதுதான் வந்து அவங்களும் உருவாங்க. அப்பனதே அதேதான். ஸோ எல்லாமே லைவா போயிட்டு இருக்கும்போது அது என்ன அதில் பயங்கர ஒரு சூப்பரான கூஸ் பம்ப்னா வந்து நாங்கள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரோ தெருவில் நடந்து போனவங்கலாம் பார்த்துட்டு உண்மையாலுமே ஒரு 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 பயங்கரமான ஒரு அடித்தடி ஒன்று நடந்துகிட்டு இருக்க மாதிரி ஓ பார்த்து, ஏமா அவனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? கேமரா ஒரு தூரத்தில் இருக்கு, அவங்களுக்கு தெரியல ஏன் இந்த புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்துட்டாங்க உள்ள. அது ஒரு படப்பிடிப்பு ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான். ஏன்னா எந்த விதத்துலையும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போயிடக்கூடாது. அது நம்ம யாராவது ஒருத்தர் ஓடணும் ஃபர்ஸ்ட், அந்த தைரியம், அந்த ஃபர்ஸ்ட் வழிகடா நீங்க தான் இருக்கீங்க. சோ ஓகே, நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா ஹீரோயின் அவங்கள பத்தி நம்ம பேசி ஆகணும். சோ அவங்கள பத்தி சொல்லுங்க சார். அவங்களும் இவர் மாதிரியே அவங்களும் நல்ல டெடிகேஷன். என்ன டைலாக் கொடுத்தாலும் அதை பண்ணுவாங்க. ஆனால் சில இடத்துல எனக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் தாண்டி வெற்றிகரமா படத்தை முடிச்சாச்சு. நம்ம ரிலீஸும் ஆக போகுது இல்லையா? ஸோ ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து சதுரங்க வேட்டை படத்தெல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ வினோத் சார் கூட நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர்கிட்ட லேர்ன் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எல்லாத்தையுமே அவரே பண்ணணும்னு நினைப்பாரு. ஒரு அசிஸ்டண்ட்டை விட்டு அந்த ஆர்ட் இதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வை, அதை இங்கிட்டு கொண்டு வா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். இவரே போய் செய்வார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதுக்கப்புறம் 2வது என்னென்னா, முதல் படத்தில் உனக்கு எதுவுமே கிடைக்காது, உன்னுடைய உணர்வு வந்து ஆடியன்ஸுக்கு கடத்திடு. 2வது படத்தில் நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும், அதில் நீ உன்னுடைய மேக்கிங் எல்லாமே அதில் காமிச்சிக்கோ. ஆனால் அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு உண்மையிலையும் ஒரு பொய் இருக்கணும், ஒவ்வொரு பொய்யிலையும் ஒரு உண்மை இருக்கணும் அப்படின்றது தெளிவாக சொல்லிடுவார். அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். ஒரு பொய் சொன்னார்னா அதில் ஒரு உண்மை இருக்கும், ஒரு உண்மை சொன்னார்னா அதில் ஒரு பொய் இருக்கும். ஒரு பொய்யில ஒரு உண்மை, ஒரு உண்மையில ஒரு பொய். அதே ஒன்று அந்த உள்ளுக்குள்ள உள்ள வச்சு ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அது ஓகே. இந்த படம் வந்து கண்டிப்பா தூய்மை பணியாளருக்கான ஒரு படமாவும் இருக்கும். அதை தாண்டி வந்து இப்போ நீங்க இந்த படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நாற்கர போர் அதுக்கு அர்த்தம் என்ன முதல்ல? இது தூய்மை பணியாளருக்கான படமும் அது ஒன்று. 2வது அதில் நம்ம விளையாட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் அது நாற்கரம் அப்படின்றது வந்து ஒரு செஸ் போர்டை குறிக்கும். அதில் இருக்கிற சதுரத்தை தான் நாற்கரம்னு சொல்லுவோம். சதுரம், செவ்வகம், சாய் சதுரம் இப்படி எல்லாத்தையும் நாற்கரம்னு தான் சொல்லுவோம். அதில் செஸ் போர்டை நம்ம சதுரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 காயில் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நடுவில் நடக்கிற அந்த வார் தான் நாற்கர போர். அந்த பிளாக் ஒயிட்டுக்கும் எப்போயுமே நம்ம மீனிங் வந்து வச்சுருப்போம். பணக்காரன், அதிகார வர்க்கம், மேல் ஜாதி, இங்கிட்டு பிளாக் வந்து கீழ் ஜாதி, ஏமாற்றப்படுவர்கள், அந்த மாதிரி நிறைய இதுக்கான வார் வந்து காலங்காலமாக நமக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்றது தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். 2வது இதில் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இதில் இருக்குது. இதில் நம்ம எல்லோரும் மறந்து போன ஒரு விளையாட்டு இருக்குது, ஆடுபுலி ஆட்டம்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்து தான் இந்த செஸ்ன்ற விளையாட்டே வந்து பிறந்துச்சுன்றது ஒரு வரலாறு இருக்குது. ரெண்டு ஸ்போர்ட்ஸுமே நம்ம இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் அதில். சார், இப்போ நீங்கள் இந்த படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து தூய்மை பணியாளர்கள் அந்த கருப்பு விலையெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் இவங்களுக்கான ஒரு படம், இது இவங்களுக்கு மெசேஜாக போய் கன்வே ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மெசேஜ் வந்து பார்க்குறவங்களுக்கு கன்வே ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதாவது அவங்க மேலே இருக்கிற ஒரு பார்வை வந்து பொது பார்வை வந்து மாறும். தூய்மை பணியாளர்கள் அவங்க மேலே நம்ம நார்மலாக என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, யாருமே அவங்க கண்டுக்க மாட்டோம். ஒரு ஹாய் சொல்ல மாட்டோம், அக்கா தண்ணி சாப்பிட்றீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டோம். அது ஒரு வேலையாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அவங்க செய்கிறது மிகப்பெரிய வேலை. அது நம்ம யாருனாலையும் செய்ய முடியாது. அதை நம்ம வீட்டு கழிவுகளே நம்மளால் அள்ள முடியாது. அவங்க வந்து ஊரில் இருக்க அத்தனை கழிவுகளையுமே அள்ளுறாங்க. அவங்கள்ட்ட ஒரு குறைந்தபட்ச அன்பு, குறைந்தபட்ச மரியாதை, குறைந்தபட்ச சமமாக நடத்துதல், அந்த மாதிரி ஒரு மனிதநேயம், குட்டியாக ஒரு மனிதநேயம் அது இருந்தாலே அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த இதில் யாருக்காவது ஒருத்தர் பாவம் இல்லை, அவங்கள நம்ம கொஞ்சம் இல்லை நம்ம இப்போ போடுற குப்பைகள் இருக்குல்ல, அதை தரம் பிரித்து கொடுத்தாலே போதும். அவங்க எல்லாருமே நாப்கின்ஸு, அந்த பாப்பாவோட அந்த இது எல்லாமே கொஞ்சம் தரம் பிரித்து கொடுத்துட்டாலே அவங்களுக்கு போதும். அந்த தரம் பிரிக்கிற இடத்துல அவங்க படுற பாடு இருக்கு, அது வந்து சொல்லி மாளாது. அதை நேரில் பார்த்தா தான் அது தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் போய். இல்லை அதுதான் சொல்கிறேன், அவங்க அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியல. ஒரு நிமிஷம் கூட என்னால் அங்கே உள்ளே இருக்க முடியல. ஆனால் அவங்க 24 hours அங்கே தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் சொல்கிற விஷயம் என்னென்னா, வீட்டில் வந்து நம்ம சோப்பு போட்டு கழுவினா கூட அந்த அந்த ஸ்மெல் வந்து போகாது. என் பக்கத்தில் என் பொண்ணு படுக்க மாட்டா அப்படின்றாங்க. அப்போ அந்த எந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. குடும்ப கஷ்டத்துக்காக தான் போகிறோம், ஆனால் எங்கள் பொண்ணு எங்கள் பையன் பக்கத்தில் கூட வந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா தள்ளி படுக்க சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறையா கிருமிகள் வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக தள்ளி படுக்க சொல்லிவிடுவாங்களாம். தனியாக தான் படுத்துவாங்களாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க.
அதனால் குறைந்தபட்சம் ஒரு மனிதநேயம், இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த ஒரு மனிதநேயம் இருந்தாலே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அது. சார் இது கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா இது ட்ரெய்லர் லான்ச் அப்போ வந்து சுரேஷ் காமாட்சி அவர்கள் சொல்லியிருந்தாரு அவங்கள பற்றி. ஸோ அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அவங்களுக்கு பேசினது நம்ம 40 டேஸ் வந்து கேட்டிருந்தோம். 36 நாளில் அவங்களுக்கு முடிச்சாச்சு. அந்த அந்த 40 நாளுக்கு அவங்க கேட்ட சம்பளம் வந்து 13 லட்ச ரூபா. எல்லா சம்பளம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 13 லட்ச ரூபாயே நமக்கு கொடுத்தாச்சு. எல்லாருமே அவங்க கணக்கு முடிச்சாச்சு. அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ப்ரொடியூசர்கிட்ட இருக்குது. எல்லாமே ஒயிட் மணி தான், எதுவுமே பிளாக்ல பண்ணல. எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ அக்கௌண்ட்டில் தான் பண்ணியிருக்கு. எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. டிடி அமௌண்ட்டை கட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அவங்கள்ட்ட அது சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காமிச்சா, இங்கிட்ட ப்ரொடியூசர் சைட்லேருந்து காமிச்சோம் அப்படின்னா அந்த இது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு டைரக்டராக உங்களுக்கு வந்து உங்கள் படத்தில் நடித்த ஒருத்தவங்க வரல ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது எப்படி இருக்கு? அது ரொம்ப கஷ்டமாக தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு முதல் படம் வந்து ஒரு ப்ரொடியூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதை பிடிச்சி இங்கே வந்து உட்காந்து ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம படுற பாடு. இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றது கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. அந்த 14 வருஷம் ஒட்டுமொத்த கனவு தான் அது. அவங்க வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் இல்லாமல் படம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். உங்களுடைய 14 வருஷ கனவு இன்னைக்கு நினைவாக போகுது. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது நினைக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அதை பார்க்குறதுக்காக வெயிட்டிங். ஓகே. ஒவ்வொரு படத்துக்கும் வந்து போய் பார்ப்போம். அந்த படத்தை நடித்த நடிகர்கள் வருவாங்க, டைரக்டர்ஸ் வருவாங்க. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இல்லை அவங்கள வந்து தூக்குறது, நல்லா இருக்குன்னு சொல்கிறது, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும். அது நம்ம ஒரு சக மனிதனாக உட்காந்து அந்த கமெண்ட்ஸ் என்ன வருது, பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா, அதெல்லாம் பார்க்குறதுக்காக வெயிட்டிங். இது வந்து நான் எல்லா டைரக்டருமே சொல்ற ஒரு விஷயம் தான். ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சின்ன விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெக்னன்சி, ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற மாதிரி தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குழந்தை பெற்றெடுக்கிற வழி கூட 10 மாதத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இது வருஷக்கணக்கில் ஆகும். ரிலீஸ் ஆகிறதுனால 4 வருஷம் ரிலீஸ் ஆனால் 4 வருஷத்துக்கு வழி இருக்கும். 5 வருஷம் வழி. சில படங்கள் 8 வருஷம் கூட ஆகும். அது ரொம்ப கஷ்டம். அது அந்த பெயின்லாம் சொல்லவே முடியாது, வெளியில் சொல்லவே முடியாது. ஃபைனலி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். படமும் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி என் சார்பாக டீம் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில்.